ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற எந்த ஒரு ஃபைலையும் நம்மளால் பார்க்க முடியும், ஷேர் பண்ண முடியும். ஆனால் நம்மளால் எடிட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் வேர்டு டாக்குமெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எடிட் பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ அந்த மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். இப்போ ஓப்பனில் இருக்கிற இந்த பிடிஎஃப் ஃபைலை வேர்டு டாக்குமெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்காக நான் புதுசாக ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எந்த பிடிஎஃப் ஃபைலை வேர்டு டாக்குமெண்ட்டில் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிடிஎஃப் ஃபைலுக்காக டாஸ்க் பாரில் இருக்கிற ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல பிடிஎஃப் இருக்கோ அந்த பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் கொடுத்த அப்புறம் இப்போ எடிட்டபிள் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போது ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபோல்டு பண்ணுறேன், லெட்டர் டைப் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறப்போ அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை. அதை நம்ம வேர்டு டாக்குமெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணப்போ நம்ம என்ன மாதிரினாலும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டாக இதை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்காக நீங்கள் டாஸ்க் பாரில் இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரௌஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அது கீழே சேவர்ஸ் டைப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும் வேர்டு டாக்குமெண்ட்டு. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட்டு கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிடிஎஃப் ஃபார்மேட்டு வேர்டு டாக்குமெண்ட்டில் க்ரியேட் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலையும் நம்ம வேர்டு டாக்குமெண்ட்டில் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.